அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். ஆனி மாத ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5இல் சனி, 6இல் செவ்வாய், 7இல் ஒன்றுமில்லை 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். 9இல் குரு சுக்கிரன், 10இல் கேது இருக்கிறார். தங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து தங்கள் ராசியை பார்ப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். அதனால் சுப செலவுகள் அதிகம் செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பர், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். அதே நேரத்தில் சூரியன் அஸ்தமத்துக்கு செல்வதால் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். தலைவலி, பிரஷர் அதிகரிக்கலாம். கண் பார்வையில் உபாதைகள் வரலாம். சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கலாம். அடுத்து வேறு கிளைகள் ஆரம்பிப்பு விஸ்தரிப்பு செய்வதற்கு உகந்த காலம் இது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் நல்லபடியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் தங்களுக்கு அரசியல் பிரமுகர்களுக்கு கட்சிக்குள் பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு அவர்களுக்கு பெருகும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். கால்நடைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வர். கணவனுடன் அன்பான உறவு மேம்படும். நகைகள், ஆடைகள் போன்றவை அனைத்தும் தங்களுக்கு சேரும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாத ராசி பலன் நன்மையை கொடுக்கும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.